கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் கொடுக்காத விவகாரத்தில் 2 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மருத்துவமனையில் நோயாளி உட்கார வைத்து அழைத்து செல்ல 100 ரூபாய் லஞ்சம் கேட்டது புகாரில் அளித்துள்ளது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் சராசரியாக 9000 பேர் சிகிச்சைக்கு வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலான ஏழை, நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்தாலும் பரிசோதனை, ஸ்கேன், ரத்த பரிசோதனை என பல்வேறு இடங்களில் செல்ல நேரிடுகிறது. நடக்க முடியாதவர்கள் சக்கர நாற்காலி கிடைப்பதில்லை. இது பற்றி பாதிக்கப்பட்ட நோயாளி ஒரு காளிதாஸ் என்பவர் கூறும்போது, இவர் தந்தை 80 வயதுக்கு மேல் ஆகிறது. சர்க்கரை நோயால் கால் எடுக்க வேண்டிய நிலை உள்ளது. தந்தை மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டிடத்திற்குள் பரிசோதனைக்கு அழைத்து வந்து அலைக்கழிக்கப்பட்டதாகவும், சக்கர நாற்காலி கேட்டு 2 மணி நேரம் காத்திருந்து யாரும் வரவில்லை. மேலும் 100 ரூபாய் கொடுத்தால் வருகிறேன் என ஒரு ஊழியர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் பணத்தை கொடுப்பதாக கூறிய பிறகும் ஏற்கனவே காத்திருப்பில் உள்ளவர்களை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார். மேலும் அவர்கள் காத்திருந்த நிலையில் வெறுப்பாகி அவர் சிகிச்சையை வேண்டாம் என திரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கூறும்போது, ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது தற்போது வரை புகார் வரவில்லை என்றும், மேலும் அங்கு பணியில் இருந்த இந்த நாற்காலி, தள்ளுவண்டி நாற்காலியை கொண்டு வராததற்காக வேண்டி 2 ஊழியர்கள், எஸ்தர் ராணி, மணிவாசகம் என்ற 2 ஊழியர்களை 5 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் லஞ்சம் வாங்கியதற்கு குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இதனால் இப்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் மேலும் ஒரு நோயாளி 2 மணி நேரம் காத்திருப்பதாக தற்பொழுது அவரும் செய்தியாளர்களிடம் தெரிவித்து வருகிறார். இதனால் கோவை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது பரபரப்பு நிலவுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.